இந்த சில்வர் ETF வருஷம் ஆரம்பிச்சதுல இருந்து கிட்டத்தட்ட 2 மடங்கு ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்கு. அதாவது ஜனவரி 1ல யாராவது 1 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிருந்தா இந்த பாயிண்ட்ல கிட்டத்தட்ட 2 லட்சமா அது மாறி இருக்கும். புதுசா இதுல இன்வெஸ்ட் பண்ண போறீங்களோ ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாலும் இதுல என்ன டாக்ஸ் வரும்ன்றது தெரியாம இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. இந்த டாக்ஸ் டீடைல்ஸ் அடுத்த 50 செகண்ட்ஸ்ல டீடைலா பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான ஃபினான்ஸ் டாபிக்ஸ்ல வீடியோ ரெகுலரா பார்க்கணும்னா இப்பவே ஃபாலோவோ இல்ல சப்ஸ்கிரைபோ பண்ணிக்கோங்க. இந்த கோல்டு இல்ல சில்வர் ETFs 12 மாசத்துக்குள்ள வாங்கி வித்திருந்தோம்னா இதை ஷார்ட் டர்ம்னு சொல்லுவோம். இதே 12 மாசத்துக்கு மேல ஆச்சுன்னா அதை லாங் டர்ம்னு சொல்லுவோம். 1 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி 1.5 லட்சமா அது வளர்ந்ததுன்னா 50,000 ரூபாய் லாபம். இந்த லாபத்துக்கு மட்டும் தான் டாக்ஸ் பண்ணுவாங்க, மொத்த கேபிட்டல் கிடையாது. இப்போ ஷார்ட் டர்மா இருந்ததுன்னா நம்மளோட ஸ்லாப் ரேட்ல பண்ணுவாங்க. அதாவது நமக்குன்னு சொல்லிட்டு ஒரு இன்கம் டாக்ஸ் ஸ்லாப் ரேட் இருக்கும். நம்மளோட வருமானத்தை பொறுத்து எந்த பர்சன்டேஜ்ன்றதை டிட்டர்மைன் பண்ணுவாங்க. அதிகமான பர்சன்டேஜ் 30% இருந்தீங்கன்னா 30% ஸ்லாப் ரேட்ல பண்ணிருப்பாங்க. இப்போ இந்த 50,000 ரூபாய்க்கு 30% ஸ்லாப் ரேட்ல போட்டா 15,000 ரூபாய் டாக்ஸ்ன்ற மாதிரி இருக்கும். இதை விற்கும் போது நம்ம கிட்ட எந்த சார்ஜும் பிடிக்க மாட்டாங்க. ITR ஃபைல் பண்றப்போ இந்த கேபிட்டல் கெயினை கணக்கு காட்டி நம்மளா டாக்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும். இதே லாங் டர்மா இருந்தா 12% கட்டுற மாதிரி இருக்கும். இந்த கேஸ்ல அப்ராக்சிமேட்லி 6,000 ரூபாய் டாக்ஸ் ஆகும். சரி, ETF வாங்காம பிசிக்கல் கோல்டோ இல்ல சில்வரோ வாங்கினா டாக்ஸ்ல இருந்து தப்பிக்கலாம்னு யோசிச்சீங்கன்னா அதுதான் கிடையாது. அதோட டாக்ஸேஷன் இன்னும் மோசமா இருக்கும். பிசிக்கல் கோல்டோ இல்ல சில்வரையும் விற்க போனாலும் கேபிட்டல் கெயின்ஸ்க்கு டாக்ஸேஷன் உண்டு. இந்த கேஸ்ல 24 மாசத்தை தான் லாங் டர்ம்னு கன்சிடர் பண்ணணும். அதாவது 2 வருஷத்துக்குள்ள வாங்கி நீங்க விக்கிறீங்கன்னா ஷார்ட் டர்மா இருக்கும். இங்க ஸ்லாப் ரேட்ல தான் டாக்ஸ் பண்ணுவாங்க. இதே 2 வருஷத்தை தாண்டினா தான் 12% டாக்ஸேஷன் வரும். இது கூடவே பிசிக்கலா வாங்கும்போது 3% GST உண்டு. நம்ம எடுத்துட்டு போய் விற்கணும்னு போனாலுமே பியூரிட்டி பார்த்து அதுலயுமே ஒரு சின்ன அமௌண்ட்டை சப்ட்ராக்ட் பண்ணிடுவாங்க. ரிட்டர்ன்ஸா மேக்ஸிமைஸ் பண்ணா இந்த பாயிண்ட்ல ETF தான் பெஸ்ட் ரூட். முன்னாடிலாம் STBக்கு இந்த கேபிட்டல் கெயின்ஸை 0% வித்தாங்க. அதாவது வித்தோம்னா 1% கூட நம்ம டாக்ஸே கட்டிருக்க வேண்டாம். அது பெட்டர் ஆப்ஷனா இருந்தது. அது இல்லாதனால ETF ப்ரிஃபர் பண்ணலாம். ஆனா இந்த பாயிண்ட்ல புதுசா சில்வர் ETFல இன்வெஸ்ட் பண்றது டேஞ்சரஸான விஷயம்னே சொல்லலாம். அதை டீடைலா புரிஞ்சுக்கணும்னா யூடியூப்ல பாக்குறீங்கன்னா கீழே இருக்க ப்ளே பட்டனை கிளிக் பண்ணுங்க.